சர்க்கம் 52. வசிஷ்டரின் விருந்தோம்பல். தவசிகளில் சிறந்தவரான வசிஷ்டரை பார்த்ததும் மிகவும் திருப்தியடைந்த பலவானான விஸ்வாமித்திரர் முறைப்படி அவரை வணங்கினார். உங்கள் வரவு நல்வரவாகுக என்று வரவேற்ற வசிஷ்டர் அவருக்கு ஒரு ஆசனம் போடும்படி சிஷ்யர்களுக்கு உத்தரவிட்டார். புத்திமான் ஆகிய விஸ்வாமித்திரர் சௌகரியமாக ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டதும் முறைப்படி அவருக்கு பழம், கிழங்கு முதலியன கொடுத்து உபச்சாரித்தார் முனிவர். வசிஷ்டர் அளித்த உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்ட நல்லரசர் அவரிடம் தவம், அக்னிஹோத்திரம், சிஷ்யர்கள் நலன் பற்றி விசாரித்தார். பராக்கிரமசாலியான விஸ்வாமித்திரர் ஆசிரமத்தில் உள்ள தாவரங்கள் நல்ல முறையில் உள்ளனவா என்று கேட்டபோது எல்லாம் நலமே என்று மன்னருக்கு பதில் கூறினார் வசிஷ்டர். ஆசனத்தில் சௌகரியமாக வீற்றிருக்கும் விஸ்வாமித்திரரை பார்த்து பிரம்மாவின் மைந்தரும் தவசிகளில் சிறந்தவருமான வசிஷ்டர் குச்சலம் விசாரிக்க தொடங்கினார். மன்னரே, நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? அறநெறி தவறாதவரே, நியாய முறையிலான ஆட்சியினால் மக்களை மகிழ்ச்சியுடன் வைத்திருக்கிறீர்களா? அரசரே, மன்னருக்குரிய நெறிப்புழைப்படி மக்களை காப்பாற்றுகிறீர்களா? உங்களுடைய வேலைக்காரர்களுக்கு போதுமான பொருள் கொடுத்து ஆதரிக்கிறீர்களா? அவர்கள் உங்கள் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்களா? எதிரிகளை மாய்ப்பவரே, உங்களுடைய எதிரிகள் எல்லோரையும் வென்றுவிட்டீர்களா? குற்றமற்றவரே, உங்களுடைய சேனை, கருவூலம், நண்பர்கள், புதல்வர்கள், பேரர்கள் ஆகிய எல்லோரும் நன்றாக இருக்கிறார்களா? தேஜஸ்வியான விஸ்வாமித்திரர் பணிவோடு கூடியவராக தாங்கள் கேட்டபடி எல்லாம் நலமே என்று வசிஷ்டருக்கு பதில் சொன்னார். அறம் தவறாதவர்களான அவ்விருவரும் நெடுநேரம் பல செய்திகளை பேசி அளவளாவி மகிழ்ந்தார்கள். அதனால் அவர்களிடையே பிரியம் அதிகமாயிற்று. ரகுநந்தனா, பேச்சு நிறைவடையும் தருணத்தில் பகவான் வசிஷ்டர் சற்றே சிரித்தார் போல் விஸ்வாமித்திரரை பார்த்து கூறினார். பேராற்றல் உடையவரே, நான் எல்லையற்ற பிரபாவமுடைய உங்களுக்கும் உங்களுடைய சைன்யத்திற்கும் அவரவருக்குரிய முறையில் உணவளிக்க விரும்புகிறேன். மன்னரே, நீங்கள் முக்கியமான விருந்தினர், மிகவும் ஸ்ரத்தையுடன் கௌரவிக்கப்பட வேண்டியவர். அதனால் நீங்கள் என்னுடைய விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். வசிஷ்டர் இவ்வாறு கூறியதும் பேரறிவு படைத்த விஸ்வாமித்திரர் தாங்கள் உணவு கொள்ள வேண்டும் என்று சொன்னதே உண்மையாக உணவு அளித்ததற்கு சமமானதாக கொள்ளுகிறேன். பகவானே, தங்கள் ஆசிரமத்தில் கிடைக்கக்கூடிய பழங்கள், கிழங்குகள் கொடுத்து பாத்தியம், ஆச்சமனியம் முதலியவற்றால் உபசரித்து எனக்கு தரிசனம் தந்து இப்படியெல்லாம் உயர்ந்த முறையில் என்னை கௌரவித்திருக்கிறீர்கள். தங்களுக்கு நமஸ்காரம். சென்று வருகிறேன். தோழமை தோன்ற தங்கள் கண்களால் என்னை பாருங்கள், என்னை ஆசிர்வதியுங்கள். அரசர் இவ்வாறு மறுத்து சொன்னதும் தர்மாத்மாவும் விசால மனமும் உடைய வசிஷ்டர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினார். காதியின் புத்திரர் சரி என்று பதில் சொன்னார். முனிவரே, தங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். இவ்வாறு விஸ்வாமித்திரர் கூறியதும் ஜபம் செய்பவர்களுள் சிறந்தவரும் மாசும் அற்றவருமான வசிஷ்டர் மனம் மகிழ்ந்து காமதேனுவை அழைத்தார். காமதேனுவே, வா வா, நான் சொல்வதை கவனமாக கேட்டு உடனே செயல்படு. படைகளுடன் கூடிய இந்த ராஜரிஷிக்கு மிகவும் உயர்ந்த உணவு வகைகளால் அதிதி சத்காரம் செய்ய முற்பட்டிருக்கிறேன். நீ என்னுடைய இந்த விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். விரும்பியவற்றை வழங்குபவளே, யார் யாருக்கு என்னென்ன விருப்பமோ அவை எல்லாவற்றையும் அறுசுவை உணவு வகைகளையும் எனக்காக இப்பொழுதே பொழிந்து தருவாய். சுவையுள்ள உணவு, பானங்கள், நக்கியும் கடித்தும் சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் மற்றும் பல வகை அன்னங்களின் குவியல்கள் ஆகிய இவை எல்லாவற்றையும் விரைவில் உற்பத்தி செய்து தருவாயாக. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டத்தில் 52வது சர்க்கம் முற்றிற்று.